ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஆட்டுக்கால் பாயா பண்ணிடலாங்களா? நான் சொல்லியிருக்கல உங்களுக்கு, லுலு மாலில் நல்லா கிடைக்கும். நல்லா க்ளீனெல்லாம் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம வந்து சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டா போதும். ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஜஸ்ட் மேலே எதுனா சின்ன சின்ன முடி இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணியாச்சு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நைட்டு இதை வேக வச்சு வச்சுட்டு போகிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் இதை நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ வேக வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண போகிறோன்னா, சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம் இது மூணும் போட்டு நம்ம கோஸ் கிரைண்டாக பண்ணிக்க போகிறோம். கச்சி பச்சை அப்படி பண்ணிவிட்டு காலு கூட சேர்த்து நம்ம நைட்டே வேக வச்சுக்க போகிறோம். ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் நேரமும் ஆகும். பட் நைட்டு நம்ம வேக வச்சுட்டா அந்த டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட என்ன போட போகிறோன்னா, கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு கரம் மசாலா, அதுக்கப்புறமேட்டு புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றி ஒரு 10 விசில்னா வச்சு நல்லா வேக வைக்க போகிறோம். கால் நல்லா டெண்டராக வெந்திருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுட்டு 1 இல்லை 1.5 வெங்காயம் அப்படி போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமேட்டு அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும் போது போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய், கசகசா, சோம்பு, முந்திரி இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வேக வைக்கும் போது போட்டிங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறமேட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள், திருப்பி கொஞ்சம் கரம் மசாலா அதுலேயும் போட்டுருக்கீங்க வேக வைக்கும் போதும். இதோ பார்த்து போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா வதக்கி இந்த மசாலாவை எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா அந்த கால், அது கூட இந்த மசாலாவும் அது கூட சேர்த்துக்கணும். ஸோ இந்த கால் சூப் கூட அந்த மசாலாவை சேர்த்துட்டு, அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச அந்த கோகோனட், கேஷ்யூ, கசகசா பேஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2-3 விசில் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சாச்சு. ஒரு 2-3 விசில் எடுத்துட்டு அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட ஒரு தோசை, இட்லி, இடியாப்பம் இல்லைன்னா எப்படி. ஸோ நான் தோசைக்கு ஊற வச்சுருந்தேன். தோசை சுட்டுட்டு நல்லா ஆட்டுக்கால் பாயா கூட நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.